தாலி கயிறு கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றா இவ? நல்லா இருக்கே உமா. இப்போ கால்வலி பரவாயில்லையா? என்ன விடுங்கப்பா. என்னப்பா இதெல்லாம்? எப்படியும் போலீஸ் என்ன ஸ்மெல் பண்ணி வந்துருவாங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டுவேன்னு நினைச்சு பார்க்கல. அப்பா, நடந்த சம்பவத்துல உங்க தப்பு எதுவுமே இல்லையேப்பா. நடந்த விஷயத்தை கோர்ட்ல சொன்னா உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வேண்டாம் உமா, யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். உண்மை வெளில தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். என்னால தான்ப்பா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ எதுவும் பேசாத. கதிரை நான் தான் கொன்னேன்ட்டு போலீஸ் கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை அனுபவிக்க தயாரா இருக்க. நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத. கதிரோட சேர்ந்து ரகசியம் செத்து போச்சுன்னு நினைச்சுக்க. என்னால எதுக்குப்பா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? ஏமானத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க கொலை பழி சுமந்திருக்கீங்க. வீடு தேடி வந்து நீங்க என்ன கூப்பிட்டப்ப கூட நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேனேப்பா. சாரிப்பா. அதோடுமா, நீ என்ன பார்க்க வந்தது ராஜீவ் தெரியுமா? தெரியாதுப்பா. தெரிஞ்சா விட்டுருக்கவும் மாட்டாரு. அவர் தம்பி துவாரகேஷ் தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. வெளியே தான் வெயிட் பண்றாரு. குஷி எப்படி இருக்கா? நல்லா இருக்காப்பா. ஆனா என்ன கண்டதா அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா. அப்படி சொல்லாதோமா. நீ உன் மாமனார் விட்டு போனது ஒரு விதத்துல நல்லதுதான். என்னோட இருந்திருந்தா வீட்டை தனிமரமா நின்று இருப்ப. ஆனா இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. எல்லாமே இருந்தோம் எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி தான் பாருக்கு. நம்ம வக்கீல்கிட்ட பேசி என்ன வெளில கொண்டு வந்துரு. உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கேஸ்ல இருந்து உங்க அப்பா வெளியே வரவே முடியாது. வெளில வர முடியாதா இல்ல வெளில வர விட மாட்டீங்களா? கேஸை நான் டீல் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்க விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், எங்க அப்பா எந்த தப்பு பண்ணல. செத்து போன கதிர் தான். உமா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, நடந்த உண்மை இவருக்கு தெரிஞ்சா இவர் இப்படி நடந்துக்க மாட்டாரு. என்ன உண்மை? அது ஒண்ணும் இல்லை இன்ஸ்பெக்டர். சீக்கிரமே என்ன கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புங்க. அப்பா. உமா, நான் வாழ்ந்து முடிச்சவன். நீ வாழ வேண்டிய பொண்ணு. என்னை பத்தி நீ கவலைப்படாத. என்ன மறந்துரு. உமா, உங்க டைம் முடிஞ்சது. நீங்க கிளம்பலாம். ஓ, வாங்கோ, உட்காருங்கோ.
என்னம்மா வேணும்? அடகு வைக்கணும். ஆ. என்ன வைக்க போறீங்க? தாலி செயின். குடும்ப கஷ்டத்துக்கு தாலி செயின் அடமானம் வைக்கிறாளா? பாவம். ஒரிஜினலா கவரிங்காமா? ஏமாத்த நினைச்சே மாட்டிப்பே. 5 பவுன் செட்டு. ஆ. எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சு, அப்பெல்லாம் கழட்டல. இப்ப கழட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்படி என்னம்மா உயிர் போற அவசரம்? மானம் போனா உயிர் போன மாதிரி தானே. இரம்மா செக் பண்றேன். நகை ஒரிஜினல் தான், ஆனா உன்னுதுன்னு சொல்றதுக்கு என்ன அத்தாச்சி? இத பாருமா, நிறைய பேர் இந்த மாதிரி திருட்டு நகையை கொண்டு வந்து அடகு வச்சிடுறாங்க. அப்புறம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா என்னையும் காட்டி கொடுத்துறாங்க. போலீஸும் நகையை வாங்கிட்டு போயிடுது. நான் அடகு கொடுத்த பணம் எனக்கு நஷ்டமாகுது. அது மட்டும் இல்ல, போலீஸுக்கு நான் மாமூல் கொடுக்கணும். அடகு கடையை நடத்துறதுக்கு பேல்பூரி கடையை நடத்திடலாம். சத்தியமா இது ஏன் நகை தான் சேட்டு? நகைக்கான பில்லு இருக்கா? வாங்கி 2-3 வருஷம் ஆச்சு. இது என் கல்யாணத்துக்கு மாமியார் வீட்டுல போட்டது. ப்ளீஸ் வச்சுட்டு பணம் கொடுங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதம்மா. யாரைனா வந்து ஜாமீன் கையெழுத்து போட சொல்லு. இந்த நேரத்துல போய் நான் யாருக்கிட்ட? பெரிய மனசு பண்ணி கொடுங்க சேட்டு. சரி, அட்ரஸு ஐடி ப்ரூஃப் இருக்கா? ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா. நான் எதுவுமே எடுத்துட்டு வரல சேட்டு. அவசரத்துல அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப அவசரம், எப்படியாவது பணம் கொடுங்களேன். அப்படின்னு தலைப்புற அவசரம். முடியாதம்மா, பில்லு இல்ல, ஜாமீன் கையெழுத்து போட ஆளும் இல்ல, அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் இல்ல. இப்படி எதுவும் இல்லாம எதை நம்பி நான் காசு கொடுக்கறது? அதான் என் நகை இருக்கே சேட்டு. ஏமா, இந்த நகை உன்னோடதான்றது என்ன ப்ரூஃப்? இது சத்தியமா என்னோட தான் சேட்டு. இப்படி சொன்னா போதுமா? ப்ரூஃப் என்னமா? ப்ரூஃபுக்கு எங்க போறது? வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வாமா. வீட்டுக்கா? எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட. ஏய், காசெல்லாம் இல்லை போப்பா. உன்னோட ரோதனையா போச்சு. இந்த பக்கம் வரக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. சேட்டு, என்னம்மா? என் வீட்டுக்காரர் வராரு. வந்தா குடிக்க காசு இல்லைன்னு என் செயினை வாங்கிட்டு போயிடுவாரு. நான் ஒரு 2 நிமிஷம் ஒளிஞ்சுக்கிறேன் சேட்டு. அவர் போனதுக்கு அப்புறம் வரேன். ஆ, வரார் சேட்டு, ப்ளீஸ். சரி போமா. என்ன சேட்டு, இன்னைக்கு யார் தாலியா அறுத்த? கியா? நீ அதை உன்னால அறுத்துக்கிட்டே இரு சேட்டு. அவ்வளோ கணக்குக்கு இவ்வளோ பெரிய நோட்புக் வச்சிருக்கிறிய? எவ்வளோ பணம் வச்சிருவ? ஆமாமா, டெய்லி சுரண்டி சுரண்டி சம்பாரிச்ச காசு. ஆமாமா, குடும்பம் சுரண்டி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏண்டா, உனக்கு வேற வேலை இல்லையா? வேற வேலை இருந்தா போய் பாரு. வேலை இருந்தா அதை போய் நான் பார்க்க மாட்டேன். நான் வேலை இல்லாதான் இங்க வந்து நிக்கிறேன். வேணா நீ எனக்கு ஒரு வேலை போட்டு கூட நான் இங்க செய்யறேன். வேலை ஒண்ணும் இல்ல, போ. அப்போ ஒரு 100 ரூபாய் கொடு. 100 ரூபாய் நான் ஏன் தரணும்? இல்லாதவன் இருக்கிறவன் கிட்ட கேட்கணும், இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். ஏண்டா ராஸ்கல், அங்கே சுத்தி இங்கே சுத்தி இங்கேயே கை வைக்கிறியா? முதல்லயே இங்கதான் வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் சேட்டு. சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணிட்டேன். மெயின் டிஷ்க்கு ஒரு 100 ரூபாய் கூட. நஹி நஹி, நயா பைசா இல்ல, தர முடியாது, போ. அப்ப நான் இது வச்சு இரு தரேன். ஆனா உன் கணக்குல தான் 100 ரூபாய் தருது. எவ்வளவு நாளும் கணக்குல வச்சுக்க, நீ யாருனாலும் கரெக்ட் பண்ணிக்கோ. எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட. ஹே பகவான். இந்தா, போ வராத, போ. பஸ் நிக்கல், போ. வருவேன். வராத, போ. ஏமா, இந்த குடிகாரன் தான் உன் புருஷனாமா? ஆமா சேட்டு. எவ்வளவுமா உனக்கு பணம் வேணும்? 30,000 ரூபாய் வேணும் சேட்டு. 30,000 ரூபாய் ஜாஸ்தியம்மா. என்ன சேட்டு, வித்தா 70,000 ரூபாய்க்கு மேல போகும். நான் அடகு தானே வைக்கிறேன். இருந்தாலும் 30,000 பணம் ஜாஸ்தி தாம்மா. அவசரம் சேட்டு. அந்த குடிக்காரன் எனக்கு தெரிஞ்சவன் தான். அதனாலையும் உனக்கு அவசரம்னு நீ சொன்னதாலையும் உனக்கு 30,000 ரூபாய் ஃபுல்லா தரேன். இதுல உன் புருஷன் வாங்கின 100 ரூபாயை நான் கழிக்கல.
நீ வட்டி கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்துடணும். இந்தா. ம். ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு. பாத்துமா, பத்திரமா கொண்டு போ. உன் புருஷன் பார்த்து புடுங்கிற போறான். சரி சேட்டு. சரி. நீங்க ஏன்பா இதெல்லாம் பண்றீங்க? நாம சொன்னா கேட்கவா போறாரு? உடம்பு கொஞ்சம் சரியானதும் பழையபடியா ஆரம்பிச்சிட்டாரு. என்னால சும்மா உட்கார முடியலம்மா. சின்ன சின்ன வேலை தானே, இதனால ஒன்றும் ஆயிடாது. சரி சரி, உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லடி, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. பிரியா, என்னங்க இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மாப்பிள்ள வந்துட்டார்ல, அவருக்கு சாப்பாடு எடுத்து வையே. பசியோட வந்திருப்பாரு. இல்லை மாமா, நான் வெளியவே சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? மாப்பிள்ள, மத்தியானம் வீட்டுக்கு வரீங்க, வீட்லயே வந்து சாப்பிடலாம்ல. இல்லைத்த, கடை ஓனர் நானும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதான். பிரியா, வீடு பார்த்தாச்சு. என்ன சொல்றீங்க? நாங்கள் 2 பேரும் தனி கொடுத்துன போகிறோம் மாமா. மாப்பிள்ள, உங்களுக்கு இங்க வசதி குறைவுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ராஜீவ் தான் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா பார்க்குறேன்னு சொல்லியிருக்கானே, அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்க கூடாதா? இவ சின்ன பொண்ணு, இவளால் தனி கொடுத்தெல்லாம் சமாளிக்க முடியாது மாப்பிள்ள. என்ன பிரியா இது? நீயாவது மாப்பிள்ள கிட்ட சொல்லக்கூடாதா? மா, தப்பா நினச்சிக்காதம்மா. கொஞ்ச நாள் தனியா இருந்து பார்க்கலான்னு தோணுச்சு. பிரியா, வாடகை 2000 ரூபாய், 3 மாதம் அட்வான்ஸ். வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான், அவ்வளோ வசதி இருக்காது. உன்னால் சமாளிக்க முடியுமா? வசதிங்கிறது மனசுல தாங்க இருக்கு. எல்லா வசதியும் இருக்கிற ஐஜி மாமா வீட்டில் நான் தங்கிட்டு இருக்கும்போதே நான் நிம்மதி இல்லாம தானே இருந்தேன். அந்த வீட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்க சொல்ற வீட்டில் வசதி குறைவு தான், ஆனா அங்கதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியுங்க. மாமா, நான் பிரியாவை கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போகிறத நினைக்காதீங்க. எங்கேயோ பிறந்த நானும் பிரியாவும் இன்னைக்கு கணவன் மனைவி ஆயிட்டோம். இந்த வாழ்க்கையை நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணும். சுதந்திரமா எங்களுக்காக நாங்கள் வாழ ஆசைப்படுறோம். அதுக்கு தனி கொடுத்துன்னு தான் சரியாக வரும் மாமா. அதனால தான் நாங்கள் தனி கொடுத்துன போகிறத முடிவு பண்ணிட்டோம். இங்கே யாரும் யாரையும் விட்டு பிரிஞ்சு போகல. மாப்பிள்ள, உங்க 2 பேரும் நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நிச்சயமா நீங்க நல்லா வருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்க. பிரியா, குடும்பம்னா கூட குறைய இருக்கதா செய்யும். கையில இருக்கிறத வச்சு சிக்கனமா குடும்பம் நடத்து. உனக்கு என்ன வேணாலும் கூச்சப்படாம கேளு. 10 மாசம் சுமந்து பெத்த மீனாவையும் உன்னையும் நான் என்னைக்குமே பிரிச்சு பார்த்தது கிடையாது. எனக்கு நீங்க 2 பேருமே ஒண்ணுதான். பிரியா, நாளைக்கு நம்ம பால் காய்ச்சிடுவோம். இது பாருங்க மாப்பிள்ள, செலவுக்கு பணம் தேவைப்படும், வீட்டுக்கு அட்வான்ஸ்லாம் வேற கொடுக்கணும், நீங்க மளிகை சாமான்லாம் வேற வாங்கணும். வேணா நான் கொஞ்சம் பணம் தரேனே மாப்பிள்ள. வேணாம் மாமா, ஏன்னா ஓனருக்கு தெரிஞ்ச இடத்துல கடன் வாங்கி நானே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அதெல்லாம் சரி மாப்ள, ஆனா நீங்க நாளைக்கே போறேன்னு சொல்றீங்களே. விடு ஷாமலா, தனியா போய் இருந்து பார்க்கட்டும். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதானே ஒரு சரியான வயசு. கரெக்டு தான், தைரியமா போ பிரியா. நாங்கள் இத்தனை பேர் உனக்கா இங்கே இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு மாப்பிள்ளை பேரில் நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ்பா. மாப்ள, பிரியா செல்லமா வளர்ந்த பொண்ணு, அவளை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. பிரியா என்ன நம்பி வரா, அவளை நான் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். இது என் மேல சத்தியம். பிரியா, நான் கிளம்புறேன். ஒர்க் ஷாப் போகணும், டைம் ஆச்சு. நான் நைட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நம்ம காலையிலே பால் காய்ச்சிடும், மறந்துடாத. சரியா மாமா? வரேன் மாமா, வரேன்.
டேய் தயலா அங்க பாரு யார் போறீங்க? கா இதுங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுக்கா. அட அந்த உமாவோட முகத்தை பாருடா, எவ்வளவு அப்செட்டா இருக்கா பாரு. அப்பா வேற ஜெயிலுக்கு போயிட்டாரு. கொஞ்சம் சீண்டிதான் பாப்போமே. எதுக்குக்கா? அட சொல்றல, வண்டியை கிராஸ் பண்ணி போய் நிறுத்து. போ 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 போ. என்ன துவாரகேஷ், சௌக்கியமா? என்னோமா கால் இன்னும் சரியாகலையா? பாத்து காலம் பூரா இப்படியே நோண்டிக்கிட்டு இருக்க போற. துவாரகேஷ், இவங்க கிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். அட அதுக்குள்ள கிளம்பிட்டா எப்படி? கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் கிளம்புங்களேன். சார், அடுத்த சவாரி போனோம், மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். அண்ணே கொஞ்சம் அப்படியே 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார் மீட்டருக்கு மேல போட்டு தருவாரு. உனக்கு என்ன வேணும்? ஏமா உன் அப்பா பாத்தியா? மர்டர் கேஸா? எப்படியும் ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம். ஆயுசு முழுக்க ஜெயிலே தான் இருக்கணும். கோட்டீஸ்வரனுக்கு வந்த சோதனையை பாத்தியா? நேத்து வரைக்கும் நீயும் ஜெயில தானே இருந்த. எங்க அப்பா பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? கஜேந்திரன் பொண்ணுனா கொக்கா? கால நோண்டுனாலும் உன் திமிரு இன்னும் அடங்கலையே. ஏமா இப்பெல்லாம் மிஸ்டர் துவாரகேஷ் தான் அவனுக்கு பாடி கார்டா? பார்த்தா தெரியல. ஏய் என்ன அப்படி பாக்குற? 2 பேரும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஜோடி போட்டுட்டு தெரியுறீங்க. என்ன உன் புருஷன் உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டானா?